என்னது ஆப்பிளா? நான் எடுத்துக்கவா? என் தங்கமான மனசே, என் தங்கமான ஆண்டவா ஆண்டவா ஆண்டவா. நடி அப்படி பாக்குற நோக்கு யாருன்னு தெரியலையோ? தெரியலையோ? நான் தான் நரச மயிறு. நாக்கு தள்ளுது. நரசிங்க ஐயங்கார் நல்லா பேசா இருக்கிறீங்களா? என்ன தலையாட்டுறியே? ஆத்துல கருவட்டு போயம்பா என்ன மூக்கு பிடிக்க சாப்பிட்டியா? மானா எனக்கு புலான் புசிக்காது, என்ன பிடிக்காது. ஆனா ஊருல போய் தெரியலன்னா சண்டை போடுவேன். இல்ல இல்ல மஞ்சள் போட்டா கவுச்சு போயிருது இல்ல, அப்ப சாப்பிட்டா என்ன? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிற உனக்கு திதி கொடுத்துறேன்டா. சுத்திட்டு இருக்கிறேன் நான். திருவண்ணாமலை கோபுரம் வடம்பி நல்லா விரிக்கிறியா? பொண்டாட்டி நல்லா விரிக்குதா? ஆத்துல எல்லாம் சௌக்கியமா இருக்கிறானா? அடம்பி ஆனா இந்த லோகம் அழிய போகுது. இந்த லோகம் அழிய போகுது. பையன் வாயில வச்சுட்டு சப்பிட்டே இருக்கிறானாமே. அதனாலயே இந்த லோகம் அழிய போகுதா? நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிறேன்டா. வீட்டுல மாமி ஆத்துல மாமியான்னு கேக்குற? ஆத்துல ஒரு வாரமா மாமிக்கு உடம்பு நல்லா இல்ல. கிரைண்டர் ஆடுதோ இல்லையோ அவ ஓடி ஆடி வேலை செய்வா. இப்ப அவ உட்காந்து கிடக்குறா, கிரைண்டர் மட்டும் ஆடி கிடக்குது. மாமி கையால அந்த ஓட்டோட ஒண்ணு வருவாங்க பொசு பொசு, அது அவ்வளவு அருமையா இருக்கும். ஓட்ட வடியாடா பொசு பொசுன்னு இருக்கும். எதை சாப்பிட்டு ஓட்ட வடன்றான் இவன். மெதுவாடா மெதுவாடா. ஒத்த வடை சாப்பிட்டியே? ஆமா. எட்டிக்கோடா எட்டிக்கோ எட்டிக்கோடா. எட்டி இல்லப்பா, பிராணத்தை வாங்குறேன். வாயில கர்ப்ப போட்டு கொடுத்தோம். அம்மால சாரப்பாம்பு வெளுக்கும். நல்ல பாம்போட வெளுத்து கிடக்கட்டும். நல்ல பாம்பு படம் எடுக்கண்டா. இந்த வடை அம்பி இல்ல மண்ணாடி பாம்போட பணம் சம்பாதிக்கலாம்னு பாக்குறியோ? ஆத்துல மாமி நேரத்து சாம்பார் வச்சா பாரு. நன்னா பே ஐயருக்கு ஜலக்கர தோஷம். பொடி டப்பா விட்டுட்டு வந்துட்டேன். அதனால மூக்கு பிராணது. அதனால பருப்பு சாம்பார் வச்சா. ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போய் வந்தேன். கும்பாபிஷேகத்துக்கு 3 லிட்டர் நெய் எழுதன, 1 லிட்டர் தான் ஏக குண்டத்துல ஊத்தன. மாமிய ஓம குண்டத்துக்கு தூக்கி என்ன பண்றது? பிராணத்தை புடுங்குறானே. விலைவாசி தான் ஏறி போச்சு. கொரோனா வந்தாதோ வந்தது, நம்ம பிராணத்தை வாங்குது. அதனால அந்த 1 லிட்டர் நெய்ய அப்படியே ஊத்திருவா சாம்பார்ல. ஒத்தக்கட்ட சாம்பார். அதை சாப்பிட்டதுல இருந்து 2 நாளா வயிறு கட்டாமுட்டான் கட்டாம. வாயு பகவான் நிக்க மாட்டான். இந்த வாயு பகவான் இருக்கானே. இருக்கட்டா. ஆனா மாமி அந்த தோசை ஒண்ணு சுட்டு போடுவாங்களே. நீ சாப்பிட்ட? மாமி தோசை சாப்பிட்ட? ஆமா. என்னடா ஒரு வாரமா உடம்பு சரியில்லை, எனக்கே தோசைய காட்டலாவோ? உனக்கு காட்டியிருக்கிறானா? ஆனா அந்த சட்டில சுட்டு போட்டாங்களா? சட்டிலாடா தோசைய சுடுவா. ஆப்ப சட்டியா? ஆப்ப சட்டி. ஆப்ப சட்டி அதெல்லாம் இருக்கட்டும். மாமி கல்யாண பச்சடிக்கா செஞ்சு கொடுத்தாங்க, சாப்பிட்டியா? பச்சடி வச்சிருந்தாலே. அப்படி என்ன என்ன பேச இருந்தது? அதான் ஏன்னா மாமி என்னன்னு தான் கேட்டாங்க. நான் எங்கெங்கயோ போய் தண்ணி கல்யாண பச்சடிக்காக கிடைக்கல. கிடைக்கல கிடைக்கல. ஆமா. கலச பாக்கோம் அங்கேயும் கிடைக்கல. இங்கேயும் கிடைக்கல. கிடைக்கல. ஆனா மாமி செஞ்சு வச்சிருந்தாலே பேச இருந்ததுரா. எங்கெங்கயோ தேடி பார்த்தும் கிடைக்கல. கிடைக்கல. இதே மாமி கல்யாண பச்சடிக்கா கேட்டாங்களே, கிடைக்கலன்னு பாத்துக்கினே வந்தா
ஒரு வீட்டாண்டா அப்பதான் வீடு குடும்பம் போய்க்கிறாங்க. கல்யாண பூசணிக்காய் சுத்தி வச்சு வச்சிருந்தாங்க. எத்தான் அந்த கொடுத்தேன் புராணத்தை வாங்கும் கண் திசைக்கு ஓட்டு விட்டு இந்த கல்யாண பூசணிக்காவா சாப்பிட்டு பின்ன 2 வெயிடி அதனால தானே பின்னாடி பிடிங்க இருக்குது எனக்கு. அதுவும் எப்படி ஏத்துமானா கையில மீன் பை வாங்கி மீன் வச்சுக்கின்னு பையில அது கல்யாண பூசணிக்காய் ஏத்துமான. மீன் வாங்கினது யாருன்னா பார்த்தாங்களோ இல்ல. ஒரு ஆள் போதும் பிராணத்தை வாங்கோ. ஒரு ஆள் போதும். யாருன்னா கேட்டா அது மீன் சொல்லாதே நீர் வாழைன்னு சொல்லு. நீர் வாழையா சொன்னா கூட நீ வாங்க மாட்டடா. உட்காரலாமா? என்ன இருக்கிற எவனோ எனக்கு செஞ்சு வச்சுக்கிறான். ஐயோ ராகு எங்களுக்கு உடம்பு யார மாறுது உங்களுக்கு மட்டும் நான் இப்படியே வாங்குற சாப்பாட்டு கள்ள கபடம் இல்லாத மனசுடா. வாங்குற பைசாவை வயிற்றுக்கு போடணும். எடுத்து போய் வயிற்று சாப்பிட வைக்க கூடாது. புரியுதோ? ஊர்ல போடுற சாப்பாடு உங்களுக்கு மட்டும் தான். ஏன்னா நான் ஒரு ஆளு தான் சாப்பிடுறேன். இவன் 14 பேரும் வாரி வாரி பின்னாடி கடாசிடுறான். சுவாமி சொல்லுங்க சுவாமி. நல்லா இருக்கீங்களா? எந்த குறையும் கிடையாது. சௌக்கியமா இருக்கேன். தலைவாணி புண்ணியத்துல உங்க புண்ணியத்துல சௌக்கியமா இருக்கேன். என்ன நம்ம புண்ணியம் ஆண்டவன் கடா சூத்தல. நான் ஐயரா நீ ஐயரா உனக்கு தெரியாதா? உட்கார்லடா சூத்துல கலந்து போச்சு கட்டி. கொஞ்சமா பச்சரிசி சாதம் கொஞ்சமா சாப்பிட்டா தானே நம்ம பணம் கொடுத்தா வாங்க போறோம். எல்லாம் எதனா காரியத்துக்கு போனா வச்சிடறா. என்ன இத்தனை ஆண்டு காலம் கழிச்சு இப்பதான் மன்னர் சபைக்கு வந்திருக்கிறேன். ஒரு 10 முட்டை 10 மூட்டை பச்சரிசி சாப்பிட்டீங்களா? முட்டை இப்ப சாப்பிடலாம்டா. அதான் மஞ்சத்தூள் போட்ட கவுச்சு போயிட்டுல. உங்களுக்கு தான் கடவுள் வயிறும் வாயை பச்சுக்கிறோம். எங்களுக்கு படிக்கலையாடா? நாங்க சொல்லக்கூடாதா? ஆமா சாயந்தரம் ஒரு 5 மணிக்கெல்லாம் வந்தாவாசில பிரியாணி சாப்பிட்டு கேள்விப்பட்டேன். யாரா சொன்னது? சாமி சரிமண்ணா ஆத்துல இருந்த என்ன அதி விரைவாக அழைத்த காரணம் என்ன? சுவாமி என்னுடைய குடும்பத்துக்கே நீங்கள் தான் அரசாங்க ஜோசியரா இருக்கீங்க. அதாவது உன் பாட்டனாருக்கு நான் தான் திதி கொடுத்தேன். உங்க அப்பாவுக்கு நான் தான் திதி கொடுத்தேன். அப்பாவுக்கு நீங்க தான் திதி கொடுத்தீங்க. உனக்கு கொடுக்கலாம் திதி கொடுக்க வந்துக்கிறேன் சுவாமி. அதுக்கு அழைக்கிற சுவாமி. எனக்கோ ஒரே மகன். அவன் செத்துட்டானா? அவன் அடிக்கிறான். முனிசாமி ஐயா நன்னா பேசுறாரு என்கிட்ட. ஐயா பேச இருக்கிறியா? ஆப்பிளா நான் எடுத்துக்கவா? என் தங்கமான மனசே தங்கமான ஐயா நான் மட்டும் சாப்பிடவா? இப்படி தெய்வமா பேசுறாரு பரம். உங்க காது கேட்கல? தப்பு பண்ணிட்டீங்கடா ஐயா. என்ன அழகா நான் மட்டுமா? திராட்சையா ஓட்டு வைக்கலையா? கேட்டு வைக்கிறேன். நீ பாத்து நான் பாத்து சாப்பிடலாமா? என்ன தாராள பிரபு பத்தியா? அவன் பேசுறது காதுல கேட்கல. தப்பு பண்ணிட்டீங்கடா. கொண்டாட்டி பத்தினியும் அவங்க காது சமாளிக்க முடியலடா. இந்த உடம்ப வச்சுக்கிற பிராணத்தை வாங்க மேல ஏற முடியல. என்னடா முக்காடு போட்டு வர? ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியாது. தவமாய் தவம் இருந்து ஒரே மகன் மகன் சிவமணி
அயல்நாடு சென்று பட்டங்கள் முடித்து இப்போது நான் தாயகம் திரும்பியிருக்கின்றான். சபாஷ். நாளை இந்த நாட்டிற்கு மன்னனாக முடிசூட்டி அடடடடடடடடா. அழகு பார்க்க போகின்றேன். அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று அவருடைய ஜாதகத்தை கணித்து பார்க்கிறோம். ஐயா, தவமாய் தவமிருந்து ஒரு மகனை பெற்றெடுத்தீர்கள். சிவமணியன் என்று பெயர் குறித்ததே நான் தான். பெயர் வைத்ததே நீங்கள் தானே. தக்க பருவம் வந்து விட்டது. இந்த நாட்டின் பொறுப்பை உன் மகன் சிவமணிக்கு ஒப்படைக்க வேண்டும். உண்மைதான் சொல்றேன். நல்லது ஒரு நாளை பார்த்து, பார்க்க வேண்டும். நல்லது ஒரு மகளை பார்த்து திருமணமும் முடிக்க வேண்டும். இத இவ்வளவுதானே. அவருடைய ஜாதகத்தை பாருங்க. இதோ பார்த்து முடிச்சிடுறேன். முடிச்சுடு. சுக்லாம் பரதரம் சசிவரணமும் சசிவர்ணமா சசிவர்ணமா சசிவர்ணம். ஏந்து வீட்டுக்கு போட்டாங்க. சதி சொன்னாக்கிறேன் வர சொல்லட்டுமா? ஆவாதன வேதனாம் சமர்ப்பியாமே. பச்சரிசி ஏத்திட்டீங்களா? மூட்டை கத்திரிக்காய் 2 கிலோ ஏத்திட்டீங்களா? முருங்கா மயான ருத்திரி நாடகத்தில் வசனம். அம்மா அம்மா எழுந்திடப்பா. ஏண்டா லைட்டு வருஷத்துல கண்ணு தெரியல எனக்கு. லைட் ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ண நல்லா பேச தெரியுண்டா. இருட்டுல பார்த்தே பழக்கம் எனக்கு. இது அடங்காது. அடங்காது. நீ அடங்க மாட்டடா. ஒரு விளக்கி வாங்கிடுவேன். சாமி, ஆமா சாமியா? சுவாமி சொல்லுங்க சாமி. மறந்துட போறேன். இந்த கண்ணாடி எடுத்துட்டு வாங்க. கண்ணாடி இதை பற்றி சொல்லு. இதானே நான் படிப்பேன். ஆனா இது தமிழ்ல இருக்குது, அதனால எனக்கு தெரியாது. ஒரு இங்கிலீஷ்ல வாயை வச்சுக்கிறாரு. மன்னா, சிவமணி 7ல குரு, 9ல 9 இருக்குது. 5 தானே இருக்கு. 9 இல்ல, 5 9 இருக்குது. நான் ஐயரா, நீ ஐயரா? சிவமணி இந்நாட்டு இளவரசர். ஜாதகத்தை கணிக்கும் பொழுது நான் அட கடவுள ஒரு வெத்தலை பாக்கு வைக்கல, ஒரு தட்சணை வைக்கல. அண்ணா, தவமா தவம் இருந்த பெற்றெடுத்த மகள். சுவாமி என்ன சுவாமி? என் மகனுக்கு அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் தெளிவா சொல்லுங்க சுவாமி. அழ வேண்டாம், நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். சிவமணியின் மன்னா மன்னா மன்னா, உங்கள் மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் மன்னா, திடப்படுத்திக் கொள்ளுங்கள். தவம் இருந்து பெற்றெடுத்த உன் மகன் சிவமணி ஜாதகத்தை கணிக்கும் பொழுது, கணித்து பார்க்கும் பொழுது, இன்று சுக்கிர வாரம் வெள்ளிக்கிழமை போக நாளை சனிக்கிழமை 8:45 மணியளவில் மகன் சிவமணி ஜாதகத்தில் மரண யோகம் போட்டு